5வது கேள்வி பாருங்க. இங்க பாருங்க. நிறைய ஆஸ்பிரண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே வந்து ஹிந்துசத்துல இருக்கிற ஹிந்து சம்பந்தப்பட்ட ஃபெஸ்டிவல் தான் என்னன்னா நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த கொஸ்டின் ட்விஸ்டடா இருக்கு பாருங்களேன். Which Muslim festival is celebrated to mark the culmination of the Hajj pilgrimage rites at மினா சவுதி அரேபியா நியர் மெக்கா? உங்ககிட்ட தமிழ்ல பாருங்க. சவுதி அரேபியா மெக்காவிற்கு அருகில் உள்ள மினாஜ் ஹஜ் யாத்திரை சடங்குகளின் உச்சக்கட்டத்தை குறிக்கும் வகையில் எந்த முஸ்லிம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? இஸ்லாம்ல எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த யாத்திரை செல்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது மெக்காவுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, அந்த மெக்கால வந்துன்னா மினா அப்படின்னு வந்து ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்ல வந்து என்னன்னா, அங்க இருக்க சடங்குகள் பண்ணும்போது ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற முஸ்லீம் வந்து ஒரு பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த பண்டிகையோட பேர் என்ன அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அதாவது ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து எடுக்கும் போது வந்து என்டையர் முஸ்லீம் ஃபெஸ்டிவலை பத்தி வந்து சொல்லியிருக்கேன். நல்லா கவனிக்கிறேன். இதுல் ஃபிதர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபாஸ்டிங்கோட எண்ட், அதாவது என்ன ரமலான் மந்தோட அந்த ஃபாஸ்டர் வந்து, அதாவது விரதம் இருக்கிறத வந்து எண்ட் பண்ணுவாங்களா, அதை குறிக்கும் வகையில் செலிப்ரேட் பண்றதா வந்து இந்த இதுல் ஃபிதர்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஈத் மிலாதுன் நபி, அதாவது என்ன மிலாதுன்னா முகமத்தோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ற மாதிரி கொண்டாடுறதா வந்து ஈத் மிலாதுன் நபின்னு சொல்றது. அடுத்து ஷப் இ பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷப் இ பாரத் மீன்ஸ் வந்து இஸ்லாமோட கேலண்டர்ல இந்த நியூ இயர் வரும்போது அந்த நியூ இயருக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேண்டுவாங்க. அதாவது இந்த கடந்த வருஷம் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க, வர்ற புது வருஷம் வந்து என் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. அதுதான் வந்துன்னா அந்த நாள் தான் என்னன்னா ஷப் இ பாரத் அப்படின்னு சொல்றது. அடுத்து இதுல் அதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணும் கிடையாது, ஒரு ஸ்டோரி அதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அதாவது என்ன ஸ்டோரினா, ஹிந்துவிசத்துல இருக்கிற மாதிரிதான் வந்து இதுலயும் ஸ்டோரி சொல்லுவாங்க. இந்த திருவிளையாடல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் இருக்கும். என்னன்னா கடவுள், அதாவது இஸ்லாம்ல இருக்கிற கடவுளை வந்துன்னா கடவுள் மேல ஒருத்தர் ரொம்ப பக்தியா இருப்பார். அவர் யாருன்னா இப்ராஹிம், அவர் வந்து ஆபிரகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பக்தி எந்த அளவுல இருக்குன்னு வந்து பாக்குறதுக்காக கடவுள் என்ன பண்ணுவோம்னா சில திருவிளையாடல்கள் விளையாடுவாராம். அதுல எப்படி கேட்பாருன்னா, ஆபிரகாம் கிட்ட வந்து, சரி என் மேல நீ ரொம்ப வந்து கடவுள் பக்தியா இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணனா, உன் பையன் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னு வந்து கேட்பாரு. ஆபிரகாம் என்ன பண்ணுவானா, கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போவாரு. பட் பண்றதை பார்த்துட்டு கடவுளே வந்து என்னன்னா, சரி என் மேல ரொம்ப பக்தியா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுல் அதால வந்து என்ன சொல்லுவாங்களாம். இது குர்ஆன்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்துன்னா இது இந்த இதை நடந்ததை வந்து ஒரு பேஸா வச்சுன்னா ஒரு பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து முஹ்ரம். ஆக்சுவலி என்னன்னா இஸ்லாமோட கேலண்டரோட முதல் மந்த் தான் வந்து முஹ்ரம் சொல்லுவாங்க. இது ஃபேமஸா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தா ஷபி மிராஜ் அப்படின்னு வந்து சொல்றது. அடுத்து ரபி அல் அவால் சொல்லுவாங்க. ரபி அல் அவால் அப்படின்னு சொல்றது. இது என்னன்னா 3வது மாசம், அதாவது என்ன இஸ்லாமோட கேலண்டர்ல 3வது மாசம் தான் வந்து இந்த ரபி அல் அவால் அப்படின்னு சொல்றது. இந்த 3வது மாசத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம்ல கடவுளா கும்பிடுற முகமது என்ன பண்ணிருப்பானா பிறந்த நாள் இருக்கும். அதனால என்ன அந்த 3வது மாசம் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க.